ஹாய் கைஸ், நான் உங்க நிலா டீச்சர் பேசுறேன். இன்னைக்கு நான் ஒரு ட்ரூ கிரைம் ஸ்டோரியா தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஸ்டோரி என்னன்னா, தஞ்சாவூரை சேர்ந்த வீரா தன் பெரியப்பா பையனோட மனைவியையே தன் வழிக்கு கொண்டு வந்து எப்படி ஒரு விபரீதமான சம்பவம் செஞ்சான் அப்படிங்கிற கதை. இந்த கதைய வீரா செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு விலாவாரியா சொல்ல போறேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. தஞ்சாவூர்ல வீரான்னு ஒருத்தன் இருந்தான். அவனோட பெரியப்பா பையன் இவனை விட 3 வயசு மூத்தவன். அவனுக்கு கல்யாணமான புதுசுல அண்ணிய விட்டு பிரியவே மாட்டானாம். வருஷம் போச்சு, 2 பிள்ளைங்களும் பிறந்தது. ஆனா போக போக அண்ணன் அண்ணிய கண்டுக்கவே இல்லைன்னு தெரியுது. முன்னாடி டெய்லி வீட்டுக்கு வந்த அண்ணன் படிப்படியா வேலையில கவனம் செலுத்த ஆரம்பிக்க அன்னிக்கு அங்க தனிமை அதிகமாயிடுச்சு. அதனால தன்னோட உணர்வுகளை விரலை வச்சே போக்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. அண்ணன் வேலை காரணமா மாசத்துக்கு 4 நாள் தான் வீட்டுக்கு வர முடிஞ்சது. அதுலயும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் அண்ணியை அபிஷேகம் செஞ்சு பாயசம் ஊத்துவானாம். அந்த அண்ணிய பத்தி சொல்லணும்னா, சச்சின் பட ஹீரோயின் ஜெனிலியா மாநிறமா இருந்தா எப்படி இருக்கும் அதே போல இருப்பாங்களாம். அதே கண்கள், கம்மியான உயரம், தொப்பையில்லாத வயிறு, கலர் மட்டும்தான் கம்மி, ஆனா அப்படி ஒரு அழகு. அவங்களை பார்க்கும் போதெல்லாம் வீராவுக்கு இன்ஜின் சூடு ஏறுமாம். அவங்க தப்பா நினைச்சுப்பாங்களோன்னு இவன் தான் அடக்கிட்டு இருந்திருக்கான். ஆனா அண்ணன் அவங்களை காய போட போட அவங்க வீராவை பார்க்கிற விதமே மாறிடுச்சு. டபுள் மீனிங் வார்த்தையால வீராவை வசியப்படுத்த ஆரம்பிச்சாங்க. வீரா வயலுக்கு போகும்போது அண்ணி கேக்குறாங்க, ஆளு எங்க போற தனியா, துணைக்கு நானும் வரவா அன்னு. அதுக்கு வீரா, நீங்க வந்தா நான் சும்மா இருக்க மாட்டேனே அன்னு சொல்ல, பரவாயில்ல, உனக்கு உதவியா இருக்கேன். அங்க என்ன வேலை பார்க்க போற அண்ணி கேக்குறாங்க. வயலுக்கு தண்ணி பாய்ச்ச போறேன், நீங்க வந்தா உங்களுக்கும் பாய்ச்சுவேன்னு வீரா சொன்னதுக்கு, எனக்கும் ஆசையாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னொரு நாள் பாய்ச்சலாம் தண்ணிய சொல்லி வீராவை அடிக்கடி வெறியேத்தி இருக்காங்க. ஒருபடி மேல போய் வீரா வர்ற நேரத்துல சேலைய வாழைத்தண்டு தெரியற மாதிரி சொருகிட்டு வேலை பார்க்கறது, நைட்டிய முன்னாடி இறக்கி அவங்களோட பால் பப்பாளிய முக்கால்வாசி தெரியற மாதிரி குனிஞ்சு காட்டுறதுன்னு வீராவை வெறுப்பேத்திட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு நாள் அண்ணியும் கூட வேலை பார்க்கிற பெண்ணும் கரும்பு கொல்ல வழியா போகும்போது அண்ணி மட்டும் கரும்பு ஒடிக்க உள்ள போயிருக்கிறாங்க. தூரத்திலிருந்து பார்த்த வீரா வேகமா உள்ள போய் அவங்கள பின்னாடி இருந்து கட்டி பிடிக்க அவங்க பயந்து கத்திட்டாங்க. வீராவை பார்த்ததும் பதறிப்போய், என்ன பண்ற, அவ இருக்கான்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு வெளியில போனாங்க. அந்த பொண்ணுகிட்ட, நீ போ, நான் மோட்டார்ல குளிச்சுட்டு வர்றேன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. திரும்ப உள்ள வந்த அண்ணி அமைதியா வீராவை பார்த்து தலை குனிய, வீரா அவங்க கைய பிடிச்சு இழுத்து கட்டி பிடிக்க அவங்க எந்த அசைவும் இல்லாம இருக்கவே பச்சைக்கொடி கிடைச்சிருச்சுன்னு நினைச்சு வீரா அவங்களை இறுக்கி அணைச்சு உதட்ட கவ்வி ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவங்களும் அம்னு முனகிட்டு ஈடு கொடுக்க வீரா தடவ தடவ அவனுக்கு இன்ஜின் சூடு ஏறிக்கிட்டே போச்சு. வீராவோட கடப்பாரை தெனாவெட்டா நட்டுக்கிட்டு அண்ணியோட சந்துக்குள்ள முட்டி நின்னுச்சு. அப்போ அண்ணி நக்கலா சிரிச்சுக்கிட்டே, உன் சின்ன தம்பி எந்த சந்து கிடைச்சாலும் உள்ள நுழைய பாக்குறான்னு சொன்னாங்க. வீரா கைலிய விரிச்சு அவங்கள படுக்க வச்சு கொக்கிய கழட்டுனான். அவங்களோட அடக்கமான பால் பப்பாளியை பிசைந்து உருட்டி எடுத்தான். வாயில வச்சு சுவைச்சுக்கிட்டே ஒரு கையால அவங்களோட ஈர கொத்தமல்லி தோட்டத்தை உழுது எடுக்க அவங்க நெளிஞ்சாங்க. அப்புறம் தலைகீழாட்டத்துல அவங்களுக்கு வீராவும் வீராவுக்கு அவங்களும் நல்லா ஐஸ்கிரீம் சுவைச்சாங்க. அது ஒரு புது அனுபவமா இருந்துச்சு. அப்புறம் அண்ணி வாழைத்தண்டுகளை விரிக்க வீரா தன் கடப்பாறைய இறக்க அவங்க கொஞ்சம் திணறுனாங்க. அது இறுக்கமா உள்ள போய் அடிப்பகுதியில சிக்கிக்கிச்சு. என் புருஷன் கம்ப விட 2 மடங்கு பெரிய உலக்கடா இதுன்னு சொல்லி வீராவை இறுக்கி கட்டி பிடிச்சு கிஸ் அடிச்சாங்க.
வீரா, ஆமாண்டி, அந்த உலக்க தான் இன்னைக்கு உன்னை பொழக்க போகுது என்று சொல்லி ஆழம் பார்க்க ஆரம்பிச்சான். அவங்களும் கண்ணை மூடி அனுபவிக்க வீரா ஆழமா இறக்கி வேலை பார்த்தான். 10 நிமிஷம் கழிச்சு அவங்கள மட்டை உரிக்க வச்சான். பால் பப்பாளிய கசக்கிட்டே இருந்தான். அண்ணி இடுப்ப மட்டும் மாவு ஆட்டுற மாதிரி ஆட்ட அது தனி சுகமா இருந்துச்சு. வரப்போகுதுன்னு சொல்லி வேகமா மட்டை உரிக்க வீராவுக்கும் பாயசம் பொங்குதுடின்னு சொல்ல ஒரே நேரத்துல ஆஹான்னு கத்திக்கிட்டே 2 பேரும் உச்சக்கட்டத்தை எட்டினாங்க. அப்படியே வீரா மேல படுத்து மூச்சு வாங்கி அப்புறம் அவங்க எழுந்து குளிக்க வீரா அவங்கள பம்பு செட்டில் வச்சு அந்த கொத்தமல்லி தோட்டத்தை உழுது தண்ணி பாய்ச்சினான். 1 வாரம் ஓடுச்சு. ஒரு நாள் சாயந்தரம் அண்ணன் போன் பண்ணி, வேலை முடிய இன்னும் 2-3 நாள் ஆகும்டி, வர்றதுக்கு லேட் ஆகும்னு அன்னிகிட்ட சொல்லியிருக்காரு. இத கேட்ட வீராவுக்கு உள்ளுக்குள்ள இன்ஜின் சூடு மறுபடியும் எகிரிடுச்சு. அண்ணி வீராவை பார்த்து ஒரு தினுசா சிரிச்சு, இன்னைக்கு நைட்டு சோளக்கொல்ல காட்டுப்புறன்ல போலாமா, அங்க யாரும் வரமாட்டாங்கன்னு கண்ணடிச்சாங்க. அன்னைக்கு நைட்டு முதல்ல அவங்களோட கொத்தமல்லி தோட்டத்துக்குள்ள வீரா தன் கடப்பாறையை இறக்குனான். ஒரு 15 நிமிஷம் அந்த தோட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு மூலை முடுக்கையும் அவனோட கலப்பை விட்டு வைக்கல. அண்ணி கால்களை அகட்டி வசதி செஞ்சு கொடுக்க அந்த ஈரமான மண்ணுல அந்த உலக்கை வேகமா ஏறி இறங்குச்சு. அண்ணி முனகிக்கிட்டே வீராவோட முதுகை இறுக்கி பிடிச்சுக்க இன்ஜின் சூடு உச்சத்துக்கு போச்சு. அந்த 15 நிமிஷ திருவிழாவோட கடைசியில அவங்களோட தோட்டத்துக்குள்ளேயே வீராவோட பாயசத்தை முழுக்க ஊத்தி அபிஷேகம் செஞ்சு முடிச்சான். அந்த பாயசம் வெள்ளமா வழிஞ்சு தோட்டத்துக்கு வெளியே வந்துச்சு. அன்னைக்கு வீராவுக்கு ஒரு விபரீத ஆசை. இதுவரைக்கும் அவங்களோட முன்னாடி இருக்கிற கொத்தமல்லி தோட்டத்தை மட்டும் உழுது பார்த்தவனுக்கு அன்னைக்கு அந்த குறுகிய பின் வாசல் சந்தை திறக்க ஆசை வந்துச்சு. அண்ணியும் விடல, இன்னைக்கு பின்வாசல் சந்திலையும் பாயசம் ஊத்து, ஆனா மெதுவான்னு கெஞ்சினாங்க. அவங்களோட முன்னாடி தோட்டத்திலிருந்து வழிஞ்சு வந்த அந்த பாயசத்தையே வழிச்சு எடுத்து பின்வாசல் சந்தை சுத்தி நல்லா தடவுனான். அது நல்லா வழுவழுப்பா இருக்கவும் வீரா தன் கலப்பையை அந்த சின்ன சந்தை நோக்கி திருப்புனான். முதல்ல அந்த வழுவழுப்புல உலக்கை அந்த வாசல் ஓரத்துல முட்டி நின்னுச்சு. அண்ணி முதல்ல வலியால கண்ணீர் விட்டு துடிச்சாங்க. வேண்டாம்டா, வலிக்குதுன்னு கத்துனாலும் அவனோட கலப்பைய விடாம இறுக்கி பிடிச்சுக்கிட்டாங்க. அந்த வழுவழுப்பு துணையோட உலக்கை மெல்ல மெல்ல அந்த புது பாதையில ஒரு வழியா உள்ள நுழைய ஆரம்பிச்சது. பாதி தூரம் போனதும் அன்னிக்கு அந்த வலி மெல்ல மெல்ல ஒரு புதுவித சுகமா மாற ஆரம்பிச்சது. அடுத்த 30 நிமிஷம் அந்த சந்தைக்குள்ள தன் கலப்பைய வச்சு வீரா ஆழமா ஊழ ஆரம்பிச்சான். முன்னாடி தோட்டத்தை விட இந்த சந்து ரொம்ப இறுக்கமா இருந்ததால அவனுக்கு தனி சுகமா இருந்துச்சு. அண்ணியும் அந்த வேகத்துக்கு ஈடு கொடுத்து இடுப்பை ஆட்டி தள்ளுனாங்க. அந்த 30 நிமிஷ போராட்டம் முடியும் போது 2 பேரும் வேர்த்து விறுவிறுத்து போய் இருந்தாங்க. கடைசியா அந்த சந்துக்குள்ளேயே தன் பாயசத்தை மொத்தமா ஊத்தி அண்ணிய துடிக்க வச்சான். அவங்க உடம்பு முழுக்க அந்த பாயசம் தெரிச்சு ஒரு விபரீத அழகா தெரிஞ்சது. அப்படியே அந்த பரண் மேல 2 பேரும் கொஞ்ச நேரம் ஒட்டு துணி இல்லாம மூச்சு வாங்க படுத்து கிடந்தாங்க. சுத்தி இருக்கிற சோளக்காட்டுல இருந்து வர்ற குளிர்ந்த காத்து அவங்க மேல பட்டப்ப அந்த வேர்வையும் அபிஷேக தீர்த்தமும் மெல்ல காய ஆரம்பிச்சது. அண்ணி வீரா நெஞ்சு மேல தலை வச்சுக்கிட்டு, என்னடா பண்ணி வச்சிருக்க, என்னால எந்திரிக்கவே முடியல அன்னு செல்லமா சினுங்குனாங்க. வீராவும் அவங்களோட பால் பப்பாளிகளை மெல்ல வருடி கொடுத்துக்கிட்டே அந்த நிலா வெளிச்சத்தை ரசிச்சான். அப்படியே ஒரு அரை மணி நேரம் அந்த அமைதியில கரைஞ்சு போயிருந்தாங்க. அப்புறம் மெல்ல அண்ணி எழுந்து கலைஞ்சு கிடந்த அவங்களோட சேலையையும் ஜாக்கெட்டையும் எடுத்து உதறி தயாரானாங்க. கொத்தமல்லி தோட்டத்துல வழிஞ்சு கிடந்த அந்த பாயசத்தை ஒரு வழியா
தொடச்சு சுத்தம் செஞ்சுக்கிட்டாங்க. வீராவும் வேட்டிய கட்டிக்கிட்டு பரண் மேல சிந்தியிருந்த அடையாளங்களை சத்தம் இல்லாம அழிச்சான். மணி அப்போ சரியா 3. ஊரே சுடுகாடு மாதிரி நிசப்தமா இருந்தது. நாய் குரைக்கிற சத்தம் கூட தூரத்துல தான் கேட்டுச்சு. அந்த பரன்லிருந்து மெல்ல இறங்கி சோளக்காட்டுக்குள்ளையும் கரும்பு காட்டுக்குள்ளையும் யாரு கண்ணுலையும் படாம பூனை மாதிரி சத்தம் இல்லாம நடந்தாங்க. தார் ரோட்டுக்கு வராம அந்த ஒத்தையடி பாதையிலேயே இருட்டோட இருட்டா அண்ணி வீட்டு பக்கம் வந்து சேர்ந்தாங்க. அண்ணி சட்டுன்னு வீட்டுக்குள்ள போய் மறைஞ்சுக்க வீராவும் யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி அவனோட அறைக்கு போய் படுத்துக்கிட்டான். அந்த 3 மணி நேர பூஜை முடிஞ்சாலும் வீராவோட மனசுக்குள்ள அந்த உலக்கை உழுத சுகம் மட்டும் இன்னும் அப்படியே இருந்தது. 2 நாள் கழிச்சு அண்ணன் வீட்டுக்கு வந்தாரு. வந்த உடனே அன்னைக்கு தன்னோட கம்ப வச்சு அபிஷேகம் செய்ய ஆரம்பிச்சாரு. ஆனா அன்னைக்கு அவருக்கு ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுது. முன்னாடி மாதிரி இல்லாம அவரோட கம்பு ரொம்ப சுலபமா உள்ள போயிட்டு வரத கவனிச்சு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. வீராவோட உலக்கைய விட அவரோடது சின்னதுன்றதால அவருக்கு அந்த பள்ளம் ரொம்ப பெருசா தெரிஞ்சது. அன்னைக்கு நைட்டு பாயசம் ஊத்துனாலும் அவரோட மனசுல ஒரு நெருப்பு எரிஞ்சுகிட்டே இருந்தது. அன்னைக்கு அண்ணி சொன்ன ஊன் உலக்கை 2 மடங்கு பெருசுடாங்கிற வார்த்தை வீரா காதுல ரீங்காரம் போட்டுச்சு. மறுநாள் சாயந்தரம் நான் வேலைக்கு வெளியூர் போறேன்னு சொல்லிட்டு அண்ணன் கிளம்புனாரு. ஆனா அவரு போகல. ஊருக்கு வெளிய வண்டிய நிப்பாட்டிட்டு யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு வந்து இருட்டுல மறைஞ்சு நின்னு வீட்டை நோட்டம் பார்த்தாரு. ராத்திரி 11 மணி. அண்ணன் இல்லைன்னு தெரிஞ்ச தைரியத்துல அண்ணி சொன்ன மாதிரியே வீரா வீட்டுக்குள்ள போனான். அவ அவனுக்காக தாகத்தோட காத்துக்கிட்டு இருந்தா. அந்த 5 மணி நேரம் அங்க நடந்ததை சொல்ல வார்த்தையே இல்ல. அந்த பானையை எப்படி கடையணுமோ அப்படி ஆழமா வீரா தன் உலக்கையை விட்டு கடைஞ்சான். ஒரு தரம் இல்ல, பல தரம். அந்த பானையிலிருந்து வெண்ணெய் திரண்டு வர்ற வரைக்கும் கடப்பாறைய உள்ள இறக்கி வேலை பார்த்தான். அன்னைக்கு வீராவோட முரட்டுத்தனமான வேகம் அவ்வளவு பிடிச்சிருந்தது. இன்னும் ஆழமா உழுடான்னு சொல்லி அவளோட வாழைத்தண்டுகளை விரிச்சு வசதி செஞ்சு கொடுத்தாங்க. ஒரு பக்கம் கொத்தமல்லி தோட்டத்துல பாயசம் ஓடிட்டு இருந்தப்பவே அவளோட அந்த பால் பப்பாளிகளை வீரா கசக்கி பிழிஞ்சு உருட்டி எடுத்தான். நடு நைட்டுல அந்த பரன்ல நடந்ததை விட அன்னைக்கு அந்த பெட்ரூம்ல நடந்த ஆட்டம் ரொம்பவே பயங்கரம். ஒவ்வொரு முறையும் வீரா பாயசம் ஊத்தும் போதும் அண்ணி அவனை தன்னோட சேர்த்து இறுக்கி பிடிச்சுக்கிட்டு உச்சகட்டம் போனாங்க. கிட்டத்தட்ட 5 மணி நேர போராட்டம். விடியற் காலை 4 மணி. 2 பேரும் களைப்புல ஒட்டு துணி இல்லாம பெட்ல அப்படியே அசந்து தூங்கிட்டாங்க. அண்ணி உடம்பு முழுக்க வீரா கடைஞ்ச வெண்ணெய் வழிஞ்சு கிடந்துச்சு. கொத்தமல்லி தோட்டத்திலிருந்து ஊத்துன பாயசம் வெள்ளமா வழிஞ்சு பெட்ல இருந்து தரை வரைக்கும் சிதறி ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த தரை முழுக்க வழுவழுப்பான பாயசமும் வெண்ணையும் சிதறி கிடந்த அந்த நேரத்துலதான் விபரீதம் கதவு தட்டுற சத்தமா வந்துச்சு. அப்போ திடீர்னு கதவு திறக்கிற சத்தம் கேட்டு வீரா திடுக்கிட்டு எழுந்தான். அங்க அவங்க இருந்த கோலத்தை பார்த்ததும் அண்ணனுக்கு ரத்தம் கொதிச்சிடுச்சு. அந்த வெள்ள பாயசம் அண்ணி உடம்பு முழுக்க வழிஞ்சு கிடக்கிறத, அண்ணியோட பானையில இருந்து வடிகிற அந்த வெண்ணைய பார்த்ததும் ஆத்திரத்துல கத்திக்கிட்டே வீரா மேல பாய்ஞ்சாரு. நம்பிக்கை துரோகி அன்னு சொல்லி வீராவையும் அண்ணியையும் தாக்க வர்றப்போ அந்த ஆவேசத்துல தரையில சிதறி கிடந்த வெண்ணெயில கால்வழுக்கி நிலை தடுமாறி கீழே விழுந்தாரு. கட்டில் ஓரத்தில் இருந்த கூர்மையான முனையில அவரோட தலை பலமா மோதி அதே இடத்துல ரத்த வெள்ளத்துல துடிதுடிச்சு இறந்துட்டாரு. இந்த சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஓடி வந்துட்டாங்க. விஷயத்தை பார்த்ததும் அவங்க போலீஸுக்கு தகவல் சொல்ல போலீஸ் வந்து வீராவை கைது பண்ணி ஜெயில்ல போட்டாங்க. அண்ணி அந்த அவமானத்தையும் குற்ற உணர்ச்சியையும் தாங்க முடியாம பசங்களை கூட்டிட்டு
யாருக்கும் சொல்லாம அந்த ஊரை விட்டே தலைமறைவா போயிட்டாங்க. அந்த தோட்டம் இப்போ பாலடைஞ்சு கிடக்கு. அதுக்கு காரணம் வீராதான். கேட்டீங்களா காய்ஸ்? கட்டுப்படுத்த முடியாத ஒரு சின்ன ஆசை 2 குடும்பத்தையே எப்படி நாசமாக்கிடுச்சுன்னு பாத்தீங்களா? ஒரு உயிர் போயிடுச்சு. வீரா ஜெயில்ல இருக்கான். ஆனா அந்த பச்சிளம் குழந்தைங்களோட நிலைமை தான் இப்போ பெரிய கேள்விக்குறி. தப்பான பாதையில போனா அதோட முடிவு எப்பவுமே விபரீதம் தான் காய்ஸ். இந்த ட்ரூ கிரைம் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு அதிரடியான கதையோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye from your Bhavi teacher. Take care guys.